நம்ம தோலுடைய டெர்மிஸ் பகுதியில சின்ன சின்னதா காயில் டியூப்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் ஸ்வெட் கிளான்ஸ், அதாவது வியர்வை சுரப்பிகள். நம்ம எல்லாருக்கும் இரண்டு வகையான வியர்வை சுரப்பிகள் இருக்கு. எக்ரைன் வியர்வை சுரப்பிகள் மற்றும் அப்போக்ரைன் வியர்வை சுரப்பிகள். இந்த முதல் வகையான எக்ரைன் வியர்வை சுரப்பிகள் உடம்பு முழுவதும் இருக்கும். முக்கியமா உள்ளங்கை, உள்ளங்கால், முன்னெற்றி பகுதியில அதிகமா இருக்கும். அதிகமான வெயில் இல்லைன்னா சூட்டுல இருந்தாலோ உடற்பயிற்சி செய்யும் போதோ இந்த எக்ரைன் வேர்வை சுரப்பிகள் தூண்டப்படும். இதிலிருந்து வரக்கூடிய வேர்வை தண்ணீர் கலந்த உப்பாக இருக்கும். இரண்டாவது வகை அப்போக்ரைன் வேர்வை சுரப்பிகள். இவை அக்குள், தொடை இடுக்கு மற்றும் நிப்பிலை சுற்றியுள்ள பகுதிகளில் மட்டும்தான் இருக்கும். இதிலிருந்து வரக்கூடிய வியர்வை ரொம்ப திக்கா அடர்த்தியா இருக்கும். மில்கி ஸ்வெட் அப்படின்னு சொல்வோம். முழுக்க முழுக்க புரோட்டீன் மற்றும் ஃபேட்டி ஆசிட்களால ஆனது. நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா, ஏன் குழந்தைங்களுக்கு மட்டும் அதிகமா வேர்க்கிறது இல்ல? அப்படி வேர்த்தாலும் அவங்களுடைய வியர்வையில ஏன் துர்நாற்றம் வரதில்லைன்னு சொல்லிட்டு. அதற்கு காரணம் இந்த எக்ரைன் மற்றும் அப்போக்ரைன் வேர்வை சுரப்பிகள் தாங்க. இந்த எக்ரைன் வேர்வை சுரப்பிகள் பிறந்ததுல இருந்தே எல்லாருக்கும் இருக்கும், உடல் முழுவதும் இருக்கும். இதுல இருந்து வரக்கூடிய வியர்வை தண்ணீர் கலந்த ஒரு சால்ட்டி வாட்டர் மாதிரி இருக்கும். ஆனா அப்போக்ரைன் வேர்வை சுரப்பிகள் அப்படி கிடையாது. ஒரு குழந்தை வயதுக்கு வந்த பிறகுதான் இந்த வேர்வை சுரப்பிகள் தூண்டப்படும். அக்கிள், தொடையிடுக்கு பகுதியில அதிகமா இந்த மாதிரியான வேர்வை சுரக்கப்படும். அதே போல நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா, நம்மளுடைய நெற்றி பகுதியில, முகத்துல இங்கெல்லாம் வேர்க்கும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேர்வைய நம்ம முகர்ந்து பார்த்தா எந்த விதமான நாற்றமும் அடிக்காது. ஆனா அதே அக்கிள் பகுதியில இருக்கக்கூடிய வேர்வைய நீங்க முகர்ந்து பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் அடிக்கும். சோ இது எதற்கான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அக்குள் பகுதியில் இருக்கக்கூடிய வேர்வை சுரப்பிகள், அதாவது அப்போக்ரைன் வேர்வை சுரப்பிகள், இவை உண்டாக்கக்கூடிய வேர்வையில அதிகப்படியான புரோட்டீன்களும் ஃபேட்டி ஆசிடும் காணப்படும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இதை உணவாக எடுத்துக்கொண்டு வாழ ஆரம்பிக்கும். அவை உண்டாக்கக்கூடிய அந்த கழிவு பொருட்கள், மெட்டபாலிக் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தான் அந்த வேர்வையிலிருந்து நமக்கு வரக்கூடிய துர்நாற்றம். அதை தவிர்த்து நம்மளுடைய வேர்வைக்கு தனியாக எந்த விதமான வாசனையுமே கிடையாது.